ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் புத பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்று சாதகமற்ற பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சில இடத்துல வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல போராட்டமாக இருக்கும், மேலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சிரமத்தை கொடுத்த பின்னாடி நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் விலகி அமைதி கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமான உழைப்பு போட வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். சம்பள அதிகரிப்பு, இடம் மாறுதல் போன்றவற்றில் எழுப்பறையான நிலை நீடிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இடையூறுகளை தாண்டி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகக்கூடும். அதனால் பணம் சார்ந்த விஷயங்கள், கையிருப்பு போன்றவையை நீங்கள் பார்த்து கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெரியவர்களின் அன்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை அதிகரிக்க அயராமல் பாடுபட வேண்டிய நிலை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிகளை தாண்டி திறமைகள் வெளிப்படும். புதிய முதலீடு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முதலீடுகளில் நிதானமாக கவனமாக இறங்கலாம். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களே கொண்டு வரும். ராகு 9ல் இருப்பதால் தகப்பனார் வகையில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் ஏனோ தானோ இருக்காதீங்க. பெரியவர்களின் ஆசை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 4. வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் மிதுன ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால்
இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும். எதிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகும். பணவரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்பட போகுது. மன வருத்தத்தோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேர்வார்கள். கவனமாக செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அப்படிங்கிறது நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் உண்டாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளுமே கிடைக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது மன திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பு கிடைக்க போகுது. எதிலுமே முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். புதிய நபர்களோடு மேலும் நண்பர்களோடு பழகும்போது கவனமாயிருங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய கொடுங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் வரக்கூடும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷியை வணங்கி வர மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். காரியங்களில் இதுக்கு முன்னாடி தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அந்த விஷயங்களும் குறையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனாலுமே தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். பழைய கடன்கள் தீரப்போகுது. இன்னும் சிலருக்கு வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. பிள்ளைகளின் கல்வி, திருமணம் போன்ற முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே காணப்பட போகுது. இன்னும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயும் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். பணியாட்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.